அப்படியே கண்டுக்காம விடுற பட்சத்தில் வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக மேடம். ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படிங்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூனிட்டியே டீஅரேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. சோரியாசிஸ்லேயும் அரிப்பு இருக்கும், பொடுகுலேயும் அரிப்பு இருக்கும். இதனால தான் கன்ஃபியூஷனே. பட் பொடுகு அப்படிங்கிறது சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கும், ஒயிட் கலர் பார்ட்டிகல்ஸ் மாதிரி. நிறைய பேர் வந்து சரிப்படுத்த முடியும்னு என்னென்னமோ விளம்பரம் இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் அது போய் சரியாகலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ நெயில்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃபார்மிட்டிஸ், நெயிலோட நடுப்பகுதியில் பிளவு ஏற்படுறது, இல்லை நெயில்ஸோட கலர் சேஞ்ச் ஆகிறது, நெயில்ஸோட ஹெல்த் குறையிறது. பட் இது வெளியில் ஸ்கின் ப்ராப்ளம் கிடையாது, உள்ளுக்குள்ளே இம்யூனிட்டி ப்ராப்ளம். ஸோ அந்த இம்யூனிட்டி எதனால டீஅரேஞ்ச் ஆகிருக்கு, அந்த இம்யூனிட்டியில் என்ன ப்ராப்ளம், அதனால அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் வந்திருக்கு, மைண்ட் லெவலில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கா. ஃபஸ்ட்டு அவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா மில்க் ப்ராடக்ட்ஸ். கீயை தவிர வேறு எந்த மில்க் ப்ராடக்ட்டும் அவங்க எடுத்துக்கக்கூடாது. பால், தயிர், மோர் இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸுமே எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கரை. கண்டினியூவாக ஃப்ரண்ட் ரீஜனில் எவ்வளோ தூரம் ரொம்ப அந்த சோரியாசிஸ் லீஷன்ஸ் இருக்குதுன்னு எல்லாமே தெரியும். ஆஃப்டர் தட் அந்த ட்ரீட்மெண்ட், ஆஃப்டர் 6 months ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் அவங்களோட சேஞ்சஸ் இது. ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து இந்த ஸ்கின் டிசீஸ்லேயே வந்து ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய சோரியாசிஸ் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். நம்ம கூட ஹோமியோபதி டாக்டர் பாலாஜி அவர்கள் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சரி, இப்போ ஸ்கின் டிசீஸ்லேயே வந்து டாப் லிஸ்ட்டு அப்படின்னா இந்த சோரியாசிஸ் எடுத்துக்கலாம். அவங்களுடைய உடல் அழகும் சரி, அதனால் அவங்க ஃபேஸ் பண்ணுற பக்க விளைவுகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சோரியாசிஸ் வந்து எதனால் யாருக்கு அதிகமாக ஏற்படுது? மேடம், சோரியாசிஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜெனட்டிக்கலாக ஒரு பேரண்ட்ஸுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை செகண்ட் ஜென்ரேஷனாக இருக்கக்கூடிய ஒரு தாத்தாவுக்கு சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட பேரங்களுக்கும் சோரியாசிஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் இடியோபதி காஸ் ஜெனட்டிக்காக யாருக்குமே இருக்காது, பேரண்ட்ஸுக்கு இருக்காது, அவங்களோட தாத்தா பாட்டிக்கு இருக்காது. பட் அவங்களோட குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன்னால, ஜீன் மியூட்டேஷன்னாலேயோ அவங்களுக்கு சோரியாசிஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சோரியாசிஸ் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பர்டிகுலராக சொன்னோம்னா ஜெனட்டிக் ரீசன் தான் முக்கியமான காரணம். அது இல்லாமல் இந்த சோரியாசிஸ் மட்டும்தான் ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னா இப்போ ஒரு நோய்க்கும் இன்னொரு நோய்க்கும் சம்மந்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோரியாசிஸ் இருக்கவங்களுக்கு முட்டி சம்மந்தமான பிரச்சனையும் சேர்ந்து வரும்ன்றாங்கல்ல, அது உண்மையாகவே அது நடக்குமா? உண்மைதான் மேடம். அதாவது சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதோட காம்ப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெயில் டிஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். இப்போ நெயில்ஸில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிஃபார்மிட்டிஸ், நெயிலோட நடுப்பகுதியில் பிளவு ஏற்படுறது, இல்லை நெயில்ஸோட கலர் சேஞ்ச் ஆகிறது, நெயில்ஸோட ஹெல்த் குறையிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். அதே மாதிரி ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு பெயின் வரும். அந்த பெயினையும் நம்ம கவனிக்காமல், சோரியாசிஸையும் கவனிக்காமல் விடும்போது அது காம்ப்ளிகேஷன் ஆகி உங்களோட ஃபிங்கர்ஸில் டீஜெனரேஷன் வரலாம், உங்களோட போன் பெயின் அதிகமாகலாம். அதை சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜெனட்டிக்காக இது வரும், பெரும்பாலும் வரும் அப்படின்ட்டீங்க. இப்போது அப்பாவுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, அப்பாக்கோ அம்மாக்கோ பிரச்சனை இருக்குது, பசங்களுக்கு இன்னும் வரல அந்த சுச்சுவேஷன். பட் இது வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னா முன்னாடியே நம்ம கண்டறிய முடியுமா? முன்னாடியே அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் அது ஆக்சுவலாக இப்போ சோரியாசிஸை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற முன்னாடி பேசியிருக்கோம். பட் அதை தடுக்க முடியுமா, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் அப்படி எந்த சான்சஸுமே கிடையாது. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா மேபி அவங்களோட ஜீன் வந்து டாமினண்ட்டாக குழந்தைங்களுக்கு இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சோரியாசிஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கு ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லை. ஓகே டாக்டர், இப்போ ப்ரிவென்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, வந்துருச்சு, அப்போ அதை க்யூர் பண்ணணும்னு தானே எல்லாரும். வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இப்போ ஆட்டோ இம்யூன் டிஸார்டரில் மற்ற சிஸ்டமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட இம்யூனிட்டியே நம்மளோட ஸ்கின்னுக்கு எதிராக வேலை செய்யும்போது வரக்கூடிய டிசீஸ் தான் இந்த சோரியாசிஸ். நம்மளோட ஓன் இம்யூனிட்டி செல்ஸ், நம்மளோட WBC இந்த மாதிரி செல்ஸே நம்மளோட ஓன் ஸ்கின்னை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி அட்டாக் பண்ணும்போது அது பாலிஃபரேட் ஆகும். பாலிஃபரேட்னா இருக்க அதிகமாகிட்டே வரும். அந்த லேயர்ஸ் அதிகமாக அது இச்சிங்கை உண்டாக்கும், ஸ்கேலி எரப்ஷன்ஸை உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டத்தை உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு எதனால இந்த டிசீஸ் வந்திருக்குங்கிறத கண்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்து அதை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகே டாக்டர், இப்போ வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, சித்தால இருக்குது, அலோபதியில் இருக்குது. மற்ற ட்ரீட்மெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்கள் ஹோமியோபதியில் என்னென்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க? அது ஆக்சுவலாக எல்லா ட்ரீட்மெண்ட்லேயுமே நம்ம ஸ்கின் டிசீஸை எப்படி காமனாக அணுகுவோம், ஒரு ஆயில்மெண்ட்ஸ் கொடுப்போம், ஒரு லோஷன்ஸ் கொடுப்போம். பட் ஹோமியோபதியில் அப்படி நாங்கள் பண்ண மாட்டோம். லோஷன்ஸ், ஆயில்மெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், எல்லா ஸ்கின் டிசீஸ்லேருந்தும் இந்த சோரியாசிஸ் எப்படி வேறுபட்டிருக்கு அப்படின்னா, இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர். இது வெறும் ஸ்கின்ல வரல. ஒரு ஸ்கேபிஸ், ஒரு படதாமரை இருக்குது அப்படின்னா அதுக்கு வெளியிலேருந்து ஏதோ ஒரு ரீசன் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், அதுக்கு ஆயில்மெண்ட் போட்டால் அது சரியாயிடும்.
பட் இது வெளியில் ஸ்கின் ப்ராப்ளம் கிடையாது, உள்ளுக்குள்ளே இம்யூனிட்டி ப்ராப்ளம். ஸோ அந்த இம்யூனிட்டி எதனால டீஅரேஞ்ச் ஆகிருக்கு, அந்த இம்யூனிட்டியில் என்ன ப்ராப்ளம், அதனால அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் வந்திருக்கு, மைண்ட் லெவலில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படிங்கிற ஹோல் விஷயங்களையுமே கண்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் நம்ம கரெக்டாக கொடுத்து சில டயட் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம அதை சரியாக சரி பண்ணி அவங்கள ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகே, 100% கம்ப்ளீட்டாக அதை ரிவர்ஸ் பண்ண முடியும். வித் டயட் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணும்போது நல்லா ரிவர்ஸ் ஆகி வருவாங்க. ஓகே டாக்டர், இது ஏன் இந்த கொஸ்டின் நான் கேட்டேன் அப்படின்னா, ஒரு டேண்ட்ரஃப் வந்தாலே டேண்ட்ரஃப் வந்து க்யூர்லாம் பண்ண முடியாது, திரும்ப திரும்ப அதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும், திரும்ப 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 அது வர வாய்ப்புகள் அதிகம். அப்போ சோரியாசிஸும் லைக் ட்ரைனஸ் அந்த மாதிரி தான் ஒரு விஷயமா இருக்குது, அதை எப்படி கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியுன்றது தான் எனக்கு என்னோட கேள்வி. அதாவது எப்படின்னா, டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். சோரியாசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம். இப்போ டேண்ட்ரஃப்கே எவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது சோரியாசிஸ் எவ்வளோ சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சோரியாசிஸ் உண்மையிலே டிஃபிகல்ட் டிசீஸ் தான், அது சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். பட் கஷ்டமான விஷயம் போது அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ உடனடியாக ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு 1 மந்த் மெடிசன் கொடுக்குறேன், அதில் அவங்களை சரி பண்ணிடுவேன்னா அப்படி சோரியாசிஸை நம்மளால் பண்ண முடியாது. அது எவ்வளோ நாளாக இருக்குது, அதுக்கு இது ஒரு நாள் வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்ட் மெடிசன்ஸ் கொடுத்து கரெக்டான டயட் மேனேஜ்மெண்ட் கொடுக்கும்போது அதை நம்மளால் ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். சார், நீங்கள் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தீங்க, அதில் வந்து டயட்டும் நாங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணால் கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணலான்னு சொன்னீங்க. அந்த டயட் வந்து எப்படி, என்ன மாதிரியான டயட்டு? ஓகே, இப்போ டயட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறேன். இந்த 3 பாயிண்ட் சோரியாசிஸ் இருக்கவங்க ஃபாலோ பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 25 to 50% அவங்களோட இச்சிங் ப்ராப்ளத்துலேருந்து சோரியாசிஸ் தான் வெளியே வந்துடலாம். ஃபஸ்ட்டு அவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மில்க் ப்ராடக்ட்ஸ். கீயை தவிர வேறு எந்த மில்க் ப்ராடக்ட்டும் அவங்க எடுத்துக்கக்கூடாது. பால், தயிர், மோர் இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸுமே எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் இந்த மாதிரி எந்த சர்க்கரை ஐட்டம்ஸுமே சாப்பிடக்கூடாது. எக்ஸப்ட் கருப்பட்டி தவிர. கருப்பட்டி எடுத்துக்கலாம். அதை தவிர கடல்வாழ் உயிரினம்னு சொல்லுவோம், சீ ஃபுட்ஸு, ஃபிஷ்ஷு, ப்ரானு, கிராப் இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸுமே, நண்டு, இறால், மீன் இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸுமே அவங்க எடுத்துக்கூடாது. இந்த 3 விஷயத்தை அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே 25 to 50% ஆஃப் சோரியாசிஸோட சிம்டம்ஸை அவங்களால குறைக்க முடியும். ப்ளஸ் மெடிசன்ஸும் எடுத்துக்கும் போது நல்லா ரிவர்ஸ் ஆகி வரும். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொன்ன எல்லாமே வந்து ப்ரோட்டீன் சம்மந்தமான பொருளாகவே இருக்குது, அப்போ ப்ரோட்டீனே எடுக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கா? அல்ல, அப்படி கிடையாது. எதுக்காக அப்படின்னா, இப்போ சிக்கனும் ப்ரோட்டீன் இருக்குது. பட் என்ன அப்படின்னா, இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற போது இந்த சுகர் கண்டென்ட் எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் அது எக்ஸஸ் ஆகும், குளுக்கோஸ் சடனாக இன்க்ரீஸ் ஆகும்போது அது பாடியோட ரியாக்ஷனையுமே அதிகப்படுத்தும். அப்படி அதிகப்படுத்த பட்சத்தில் இந்த இம்யூனிட்டியுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நம்ம இம்யூனிட்டியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த விஷயமே பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் இது நல்லா ரிவர்ஸ் ஆகி குறைஞ்சிட்டு வரும். இப்போ வந்து நீங்கள் அடிஷ்னலாக இப்போ பத்தியம், இப்போ சித்த மருத்துவத்தில் பத்தியம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்துட்டு உங்கள் மெடிசனையும் அடிஷ்னலாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ உங்ககிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருப்பாங்க, அவங்க அந்த மாதிரி க்யூர் ஆகி அந்த மாதிரி இருக்கா? கண்டிப்பாக மேடம், அது ஆல்ரெடி நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. எல்லாரோட ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு முடியாது, அதனால் உங்களுக்காக ஒரு 4-5 பேஷண்ட்டோட ஃபோட்டோஸ் கொண்டு வந்திருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக. ஸோ இந்த பேஷண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வந்த பேஷண்ட்டு. இவங்களுக்கு அந்த பிஃபோர் ட்ரீட்மெண்ட்ஸ் பாருங்கள், கண்டினியூவாக ஃப்ரண்ட் ரீஜனில் எவ்வளோ தூரம் ரொம்ப அந்த சோரியாசிஸ் லீஷன்ஸ் இருக்குதுன்னு எல்லாமே தெரியும். ஆஃப்டர் தட் அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் 6 months ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் அவங்களோட சேஞ்சஸ் இது பேஷண்ட் 1. இந்த பேஷண்ட் 1ல் இவ்வளோ சேஞ்சஸ் 6 monthஸில் நடந்தது. இப்போ எல்லா பேஷண்ட்டுக்கும் 6 monthக்குன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு பேஷண்ட் 6 month, இந்த செகண்ட் பேஷண்ட் இவங்க புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்டு, இவங்களுக்கு 8 monthஸில் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் நடந்தது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையில், காலில், முதுகில் எல்லா ரீஜன்லையுமே சோரியாட்டிக் லீஷன் இருந்துச்சு. இந்த சோரியாட்டிக் லீஷன் ஹோமியோபதி மெடிசன்ஸும் நம்ம கொடுத்த ப்ராப்பர் டயட்லையும் எவ்வளோ தூரம் 8 monthஸில் சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ இவங்க வந்து கரண்ட்டில் இப்போ ரீசெண்டாக நம்மகிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க பேஷண்ட் இப்போ கரெக்டாக ஒரு 7 month எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அந்த கை ரீஜனில் இருந்த சோரியாசிஸ் லீஷன் எவ்வளோ தூரம் கிளியராக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இதெல்லாம் கால் ஃபுல்லாகவே இந்த முட்டி நீங்கள் கேட்டிங்கல்ல, இந்த மாதிரி சோரியாசிஸ் இருக்க பேஷண்ட்ஸ் பார்க்காம விட்டுட்டாங்கன்னா அடுத்தது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸில் போய் முடியும். நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தீங்கல்ல, ஸோ இதே மாதிரி அவங்களோட ஃப்ரண்ட் ரீஜனில், முதுகு பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோரியாட்டிக் லீஷன் நல்லா குறைஞ்சிச்சு. இது சாம்பிள் தான், இது மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க உங்களோட டயட்டு, உங்களோட மருந்தை சாப்பிட்டுட்டு இவங்களுக்கு இது சரியாக இருக்குது. இப்போ சரியாக ஆயிடுச்சு இல்லையா, அதுக்கப்புறமா அவங்க தொடர்ற மாதிரி இருக்குமா? லைஃப் லாங் இதை எடுத்துக்க வேண்டாம், ஆனால் கொஞ்ச நாளைக்கு டயட் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும். ஏன்னா நம்ம ஒரு டிசீஸ்லேருந்து வெளியில் வரோம் அப்படின்னா உடனடியாக அந்த டயட், இப்போ நம்ம டயபெட்டிஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா டயபெட்டிஸ்க்கு என்ன தான் மெடிசன் கொடுத்தாலும் ஒரு டயட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். நீங்கள் டயபெட்டிஸ் ரிவர்ஸ் பண்ணாலும் கூட அந்த டயட்டை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுங்கன்னா எல்லா டாக்டரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே அட்வைஸ் தான் நானும் பண்ணுவேன். மெடிசன்ஸை ஒரு ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு நாங்கள் நிப்பாட்ட சொல்லிடுவோம். டயட்டு கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்கள், ஒரு 3 months கண்டினியூ பண்ணிட்டு ஆஃப்டர் தட் உங்களோட நார்மல் லைஃபுக்கு
நீங்கள் போகலான்னு சொல்லிடுவோம். அப்படி இவங்க எல்லாருமே இப்போ நான் சொன்ன ஃபஸ்ட்டு பேஷண்ட் செகண்ட் பேஷண்ட் எல்லாருமே அவங்களோட ஃபேமிலி டாக்டராகவே இப்போ நான் மாறிட்டேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒய்ஃபுக்கு அவங்களோட அம்மாவுக்கு எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. 6 மந்த் 1 இயர் ஆயிடுச்சு. அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. அவங்க நார்மலாக எல்லாமே ஃபுட் எடுத்துக்கிறாங்க. எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஓகே டாக்டர், இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, முட்டியில் வந்து அது பிரச்சனை முட்டிக்கும் பரவுற வாய்ப்பு இருக்குது. அதை வந்து சோரியாசிஸ் ஆர்த்ரைட்டிஸ் சம்திங், அந்த மாதிரி வேற நோய்களும் வர அப்படியே கண்டுக்காம விடுற பட்சத்தில் வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக மேடம். ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படிங்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது இம்யூனிட்டியே டீஅரேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இம்யூனிட்டி டீஅரேஞ்ச் ஆகும்போது போன் டிஃபார்மிட்டிஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நெயில் டிஃபார்மிட்டி, அந்த நெயில்ஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இதை நீங்கள் கண்டுக்காமல் விடுற பட்சத்தில் அடுத்த வைட்டல் ஆர்கன்ஸ், கிட்னியாக இருக்கட்டும், லிவர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பாதிப்படைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து தலையில் வந்து பொடுகு வந்திருக்கும். பொடுகா அப்படியே அது பரவி அப்படியே சொரியாசிஸ் மாதிரி உடம்பு ஃபுல்லாக பரவிடும். அது உண்மையாக போயா தெரில, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி தான். நீங்கள் கேட்ட கேள்வி நிறைய பேர் நேரத்தை கேட்டிருக்காங்க. சார் இது வந்து சோரியாசிஸா பொடுகா அப்படின்னு கேட்பாங்க. சோரியாசிஸ்க்கும் பொடுகுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ரொம்ப பேசிக்காக நீங்கள் வீட்டில் இருந்தே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சைஸ் வேரியேஷன் தான். என்னென்னா சோரியாசிஸ்லேயும் அரிப்பு இருக்கும், பொடுகுலேயும் அரிப்பு இருக்கும். இதனால தான் கன்ஃபியூஷனே. பட் பொடுகு அப்படிங்கிறது சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருக்கும், ஒயிட் கலர் பார்ட்டிகல்ஸ் மாதிரி. பட் சோரியாசிஸில் அப்படி இருக்காது, மீன் செதில் மாதிரி இருக்கும். உங்களோட அந்த சொரிஞ்சு அந்த செதில் கீழே விழுகுது அப்படின்னா அதோட சைஸே பார்த்தீங்கன்னா மீன் செதில் மாதிரி. கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்காது, ஒரு நம்மளோட ஸ்கின் கலரில் செம்மண் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இச்சிங் இருக்குது, டேண்ட்ரஃப் இருந்தாலே சோரியாசிஸாக மாறணும்னா டேண்ட்ரஃப் சோரியாசிஸாக மாறணும்னு எந்த அவசியமும் கிடையாது. டேண்ட்ரஃபாகவே இருந்து போயிடலாம். பட் சோரியாசிஸ் எக்ஸ்ட்ரீம்லி வேற பெத்தாலஜி. ஓகே டாக்டர், அதே மாதிரி ஸ்கின்னுக்கும் அப்படியே தான். ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது, தோல் தோலாக வருது. பட் அது சோரியாசிஸ் மாதிரி இருந்தாலும் அது சோரியாசிஸாக இருக்காது. அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஸ்கின் ட்ரைனஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளைமேட்டிக் சேஞ்சஸில் மட்டும் வருது அப்படிங்கிற. இப்போ நம்ம காமனாக சொல்லணும் அப்படின்னா கோல்டு கிளைமேட்டில் இருக்கிற பட்சத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனஸ் அதிகமாக இருக்கும், ஸ்கின் ட்ரைனஸ். கிளைமேட்டிக் சேஞ்சில் மட்டும் ட்ரைனஸ் வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஆயில் போடுற, அதில் இச்சிங் இருக்காது. நீங்கள் சோரியாசிஸ்லேருந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா கிளைமேட்டிக் சேஞ்சினாலேயோ இல்லை உங்கள் ஸ்கின்னு ட்ரை ஆகுது அப்படின்னா அதில் இச்சிங் இருக்காது. ஒருவேளை இச்சிங்கோடு சேர்ந்து செதிலாக கொட்டுது அப்படின்னா தான் சோரியாசிஸ். இதை வச்சு தான் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். வெறும் ட்ரைனஸ்க்கும் சோரியாசிஸ்க்கும் இந்த டிஃபரன்ஷியேஷன் தான். ஓகே டாக்டர், இப்போ இதுக்கு எதனா ஹோம் ரெமெடிஸ் அந்த மாதிரி இருக்கா? ஏன்னா ஒரு யூடியூபோ இல்லை ஆன்லைன் வெப்சைட் எதனா பார்த்தா இது தடவைனா இந்த எண்ணெய் தடவைனா அது க்ளீனாக போயிடும், அந்த மாதிரியான விஷயங்கள் அது எப்படி வரும்? அதாவது சோரியாசிஸை நீங்கள் அந்த சமயத்தில் மறைக்கிறதுக்கு வேணால் ஆயில் அப்ளை பண்ணுங்கள். வெளியில் எக்ஸ்டர்னலாக எந்த லோஷன்ஸ் க்ரீம்ஸ் எது அரைச்சி போடுறதுமே உங்களுக்கு சோரியாசிஸில் எந்த ஹெல்ப்புமே பண்ணாது. என்ன காரணம் அப்படின்னா மற்ற டிசீஸ், மற்ற ஸ்கின் டிசீஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ரிங்வார்ம் இந்த மாதிரி இருக்குன்னா குப்பமேனி இலையை அரைச்சி போடுங்க. நீங்கள் அந்த மாதிரி தான் கேட்குறீங்க. பட் அது ரிங்வார்மில் ஓகே ஏதாவது ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பட் சோரியாசிஸ் ஸ்கின் டிசீஸே கிடையாது, அது எக்ஸ்ட்ரீம்லி ஒரு இம்யூனிட்டி ப்ராப்ளம். ஸோ அப்போ உள்ளேருந்து சரி பண்ணி தான் அதை வெளியில் சரி பண்ணுமே தவிர நம்ம வெளியிலேருந்து அதுக்கு ஏதாவது சரி பண்ண ட்ரை பண்ணோம்னா அது இன்னும் கொஞ்சம் ப்ராக்ரஸ் அதிகமாக தான் சான்சஸ் இருக்குது. ஓகே டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு சோரியாசிஸ் வந்ததுக்கு அப்புறமா தலைமுடி எல்லாமே உதிர்ந்துடும். அந்த இடத்துல முடியே வளராத மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பேஷண்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முடி வளர்ந்து இருக்கா? கண்டிப்பாக சோரியாசிஸ் இருக்கும்போது ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கும். பட் ஆஃப்டர் சோரியாசிஸ் ரெக்கவரி பண்ண பிறகு அந்த ஹேர் ஃபால் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும். இப்போ ஜென்ரலாக ஹேர் ஃபால் நடக்கிற இடத்துல நமக்கு ஹேர் ரிவர்ஸ் ஆகாது. பட் சோரியாசிஸ்னால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சோரியாசிஸ் சரியாயிடுச்சு அப்படின்னா ஹேர் ரிவர்ஸ் ஆகும். அட்லீஸ்ட் 100% ஆகலனாலும் 80% ஆகுது உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத் ஆகிடும். ஓகே, அதை பற்றி பயப்பட வேண்டும். ஓகே டாக்டர், இப்போ சோரியாசிஸ் மாதிரியே இன்னொரு பெரிய பிரச்சனைனா அது விட்லிகோ தான். அது வந்துச்சுன்னா அதை சரிப்படுத்தவே முடியாது. அப்படி சோரியாசிஸ் அந்த மாதிரி இருக்கு, அதுக்கு உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா? இருக்கு மேடம். சேம் இதே அதாவது ஸ்கின் டிசீஸ்லேயே வந்து நம்ம சொல்லக்கூடிய டாப் மோஸ்ட் பிரச்சனைக்குரிய ஸ்கின் டிசீஸ்னால் 2 தான். நீங்கள் சொன்ன மாதிரி சோரியாசிஸ் அண்ட் விட்டிலிகோ. விட்டிலிகோவும் ஆட்டோஇம்யூன் டிசார்டர் தான். நம்மளோட மெலனின்னு சொல்லுவோம், அதாவது நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய நம்ம பிளாக் கலராக வச்சுக்கிறதுக்கு மெலனின் தான் ஹெல்ப் பண்ணும். அந்த மெலனினை வந்து இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டரில் இந்த மெலனின் டை ஆயிரும். நம்மளோட ஓன் இம்யூனிட்டியே பார்த்தீங்கன்னா அதை அஃபெக்ட் பண்ணி அதை சாகடிச்சிடனே வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா அந்தந்த ரீஜனில் ஒயிட் பேச்சஸ் வர ஆரம்பிக்கும். இந்த ஒயிட் பேச்சஸ் மோஸ்ட் காமனாக எங்கெங்கே வரும் அப்படின்னா லிப்ஸ் ஏரியாவில் வரலாம், இல்லைனா கண்ணுக்கு கீழே இந்த கண்ணு ரீஜனில் வரலாம், இல்லைனா கை முட்டி பகுதிகளில் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த விட்டிலிகோவும் எப்படி அப்படின்னா வெளியிலேருந்து நம்ம வந்து விட்டமின் டி கொடுக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னா ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி தேய்ச்சி வெயிலில் இருக்க சொல்லுவோம்.
பட் இதுவும் ஆட்டோஇம்யூன் டிசார்டர் அப்படிங்கிறதுனால கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்ச பிறகு அதுக்கேற்ற மாதிரி மெடிசின்ஸ் கொடுத்தோம்னா நல்லா கிளியர் ஆகும். சார் இப்போ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? விட்லிகோ வந்து அது சரி, ஏன்னா நிறைய பேர் வந்து சரிப்படுத்த முடியும்னு என்னென்னமோ விளம்பரம் இதெல்லாம் பண்ணுறாங்க, பட் அது போய் சரியாகலை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ உங்ககிட்ட அந்த பேஷண்ட்டோட ஃபோட்டோஸ் நிறைய இருக்குது மேடம். நம்ம கிளினிக்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஸ்பிளேயே வச்சுருப்போம். எதுக்காக அப்படின்னா பேஷண்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். இந்த ஹோமியோபதி வரோம் அப்படின்னா அந்த டாக்டர்கிட்ட வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன சரியாகணும். அதில் விட்டிலிகோவும் ஒரு கேஸாக ஆல்ரெடி சரியான பேஷண்ட்ஸுக்கு எவ்வளோ நாளில் சரியானுச்சு, ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோ காமிச்சால இது டிஸ்பிளேலேருந்து கொண்டு வந்தது தான். இதே மாதிரி விட்டிலிகோவுக்கும் நாங்கள் டிஸ்பிளேயில் வச்சுருப்போம். ஸோ என்னென்னா ஆட்டோஇம்யூன் டிசார்டரை சரி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு ஹியூஜ் டைம் தேவைப்படும். உங்களுக்கு 6 மந்த்தோ 1 இயரோ, பட் கண்டிப்பாக நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும். அதுக்கு ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நமக்கு. ஓகே டாக்டர், இப்போ இந்த சோரியாசிஸ், விட்லிகோ, ஸ்கின் இஷ்யூஸ் இருக்கிற இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க ஒரு வீட்டில் ஃபேமிலிலையோ இல்லை எங்கேயோ ஒரு ஹாஸ்டல்லையோ இருக்கும்போது பயப்படுவாங்க இல்லையா? ஐயோ இவங்க நம்ம கூட இருக்காங்க, அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு பரவிடுமோ, அந்த ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அது பரவக்கூடிய ஒரு விஷயமா எப்படி? கண்டிப்பாக கிடையாது. 100% நீங்கள் வந்து விட்டிலிகோவோ சோரியாசிஸோ ஒரு பர்சன்ட்லேருந்து இன்னொரு பர்சன் அவங்க டவல் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் அவங்களோட சேர்ந்து ஃபுட்டு ஷேர் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் இப்போ ஒரே இடத்துல ஒரே ரூமில் இருக்கிறீங்க அப்படின்னாலுமே இது ஒருத்தவங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவ 100% சான்ஸே கிடையாது. ஸோ அதை பற்றி யாரும் பேனிக்கே ஆக வேண்டாம். ஓகே டாக்டர், ஏன்னா அந்த டேண்ட்ரஃப் இருக்கவங்க வந்து இல்லை என்னோட கோம்பு நான் தர முடியாது, எனக்கு டேண்ட்ரஃப் இருக்குன்னுவாங்களே, அப்போ இதுவும் அந்த மாதிரி தானே இருக்குது, அதனால அந்த இல்லை கம்ப்ளீட்டாக இதோட தன்மையே வேறு, அதோட தன்மையே வேறு. நம்ம அதை பற்றி பயப்பட வேண்டாம். சோரியாசிஸ், விட்டிலிகோ யாருக்கிட்டேருந்தும் பரவாது. இது பியூர்லி ஜெனட்டிக்காக வேணால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமே தவிர ஒரு பர்சன்ட்லேருந்து இன்னொரு பர்சன்ட் கான்டாக்ட்னால கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பே இல்லை. ஓகே டாக்டர், இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு சோரியாசிஸ் வரா மாதிரி ஒரு அறிகுறி இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் எடுக்கணும்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோரியாசிஸ் இருக்குது அப்படின்னாலே இனிஷியலாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, சோரியாசிஸ் மெயினாக எந்தெந்த ரீஜனில் வரும் அப்படின்னா ஃப்ளெக்ஸார் ரீஜன் சொல்லுவோம். அதாவது எல்போவோட முட்டியில் இல்லைன்னா கால் முட்டி ரீஜனில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். 100க்கு 80% பேருக்கு இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகுது, இச்சிங் இருக்குது, இல்லை தலையில் ஒரு இச்சிங் இருக்குது, பொடுகை விட டேண்ட்ரஃபை விட நான் சொன்ன மாதிரி ஸ்கேலி எரப்ஷன்ஸ் பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது அப்படின்னா சடனாக ஹெட் ஷேவ் பண்ணிடணும். ஹெட் ஷேவ் பண்ணிவிட்டு பார்த்து அது ஒரு பேட்சாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதுக்காக நாட்டு வைத்தியம் எடுக்கிறதோ இல்லை ஆயில் அப்ளை பண்ணி அதை மறைக்க ட்ரை பண்ணுறதோ அதெல்லாம் பண்ண அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பர்ஃபெக்டாக அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இனிஷியலாக கண்டுபிடிச்சி அது ரொம்ப சீக்கிரமாகவே சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே டாக்டர், உங்கள் கிளினிக் பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் சோரியாசிஸ், விட்லிகோ கொடுத்துட்ருக்கீங்க, அதை தவிர்த்து என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க? நம்ம காமனாக பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கின் கேசஸ் நிறையா பார்க்குறோம். வாட்ஸு, விட்டிலிகோ, சோரியாசிஸ், ரிங்வார்ம் கேசஸ், டெர்மடைட்டிஸ் கேசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அலர்ஜிக் டெர்மடைட்டிஸ் அந்த மாதிரி கேசஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். அது இல்லாமல் ஜென்ரல் கேசஸும் பார்ப்போம். பிபி, கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இந்த மாதிரி கேசஸ் எல்லா கேசஸுமே ஹோமியோபதியில் பார்க்குறோம். எல்லாமே பியூர்லி உங்களோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்து அதை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் எல்லாமே பார்ப்போம். ஓகே டாக்டர், இப்போ இவ்வளோ டிசீஸ் சொல்லியிருந்தீங்க, இப்போ டயபெட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா இந்தியாவில்? இப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு சோரியாசிஸும் இருக்குது, டயபெட்டிஸும் இருக்குது அப்படின்னும் போது அவங்கள நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்? சேம் மேடம், இப்போ ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபெய்த் இருக்குது. என்னென்னா டிசீஸை விட அந்த பர்சன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்சனுக்கு ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அது அவங்க தன்மைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஃபீவர், மலையில் நினைக்கிறாங்க, ஒரு 10 பேர் நினைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 6 பேருக்கு ஃபீவர் வரும், 4 பேருக்கு ஃபீவர் வராது. ஏன்னா 4 பேரோட தன்மை வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு பர்சன் ஒரு ஃபீவரே வருது அப்படின்னா ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகவே இருப்பான், ஒருத்தர் சாப்பிடவே மாட்டான், ஒருத்தர் கொஞ்சம் அதிகமாக பசிக்குதுன்னு சொல்லுவான். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தன்மை இருக்கும். ஸோ அந்த தன்மையை வச்சு அவங்களோட டயபெட்டிஸாக இருந்தாலும் சோரியாசிஸாக இருந்தாலும் அந்த பர்சனோட தன்மையை வச்சு அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்கும்போது எத்தனை டிசீஸாக இருந்தாலும் அதை ரிவர்ஸ் பண்ணி நம்மளால் கொண்டு வர முடியும். டயபெட்டிஸாக இருந்தாலும் சோரியாசிஸாக இருந்தாலும் டிசீஸை மட்டும் பார்க்காம பர்சனாக பார்த்து அந்த டிசீஸை கம்பைன் பண்ணி மெடிசன் கொடுக்கும்போது நல்ல ரிவர்ஸ் ஆகிட்டு வரும். ஓகே டாக்டர். சார், சோரியாசிஸ் சம்மந்தமாக, ஸ்கின் இஷ்யூஸ் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் எங்கள் கூட வந்து ஷேர் பண்ணீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நேர்களே, இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.